வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரியா யோகா டெக்னிக்கில் ஜலநெட்டி அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜலநெட்டி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டு தான் இதுக்கு பேர் ஜலநெட்டி பாட். ஓகேவா? ஜலநெட்டி அப்படின்றது ஒரு கிளீன்சிங் டெக்னிக், நம்மளை நாமளே சுத்தப்படுத்திக்கிறது. இதை நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், இந்த ஃபேஸில் இருக்கிற சைனஸ் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகிடும். இது அந்த காலத்துலேயே நம்ம சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க கையில் அந்த கமண்டலம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கமண்டலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த கமண்டலத்தை வச்சு அவங்க இந்த மாதிரி நோஸை கிளீன்சிங் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோஸை கிளீன்சிங் பண்ணும்போது நமக்கு யோகாவும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கரெக்டான யோகா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு முறை தான் இந்த ஜலநெட்டி. இந்த ஜலநெட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு கரைச்சிக்கிட்டு லைட்டாக மிதமான அளவு சூடு ஏற்றிக்கணும். ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. ஒரு மிதமான அளவு லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஜலநெட்டியை லைட்டாக தண்ணி விட்டு அலசி கீழே ஊற்றிக்கணும். இந்த ஜலநெட்டியை பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு தனித்தனியாக வச்சுக்கணும். அதில் இந்த ஜலநெட்டியில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ எந்த சைடு மூக்கில் நீங்கள் விட போகிறீங்களோ அந்த சைடு மூக்கில், இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு மூக்கில் விட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி சாயணும். அப்படி ஊற்றும் போது வாய் வழியாக நீங்கள் வாயை திறந்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாய் திறந்து வச்சுக்கணும், வாய் வழியாக தான் மூச்சு விடணும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக சாய்ச்சி இந்த மாதிரி மூக்கில் விடும்பொழுது அந்த தண்ணியானது இன்னொரு மூக்கு வழியாக கீழே விழுகும். இப்போது அந்த ஜலநெட்டியில் இருக்கிற எல்லா தண்ணியும் கீழே விழுகணும். இந்த மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு மூக்கு வழியாக கீழே விழுகணும். அந்தளவுக்கு லைட்டாக சாய்ச்சி தலையாக சாய்ச்சி பிடிச்சிக்கணும். வாய் வழியாக மூச்சு விட்டு இழுத்துக்கணும். இந்த செய்யும்போது கவனமாக செய்யணும். மூக்கு வழியாக மூச்சு உள்ளே இழுத்துக்கூடாது, அப்புறம் புறை ஏறிடும். இப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாக விழுகிற வரைக்கும் பொறுமையாக செய்யணும். இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த தண்ணி உங்கள் நோஸ்குள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக இன்னொரு நோஸ் வழியாக வெளியில் வரும்போது அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுதுங்க. அந்த டஸ்ட்டு க்ளீன் ஆகும்போது உங்களுக்கு நோஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுது. ஸோ அந்த டஸ்ட்டுனால உங்களுக்கு ஏதாவது டஸ்ட்டு அலர்ஜியோ அல்லது சைனஸ் ப்ராப்ளமோ இருந்தால் இதை நீங்கள் 3 நாள் தொடர்ந்து செய்யும்போது அந்த சைனஸ் ப்ராப்ளம் ஆனது கிளியர் ஆகிரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நாம் ஃபஸ்ட்டு ஒன் சைடு செஞ்சு முடிக்க போகிறோம். இப்போது இதை ஒரு சைடு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. ஒரு சைடு செஞ்சு முடிச்சுட்டு நல்லா மூச்சை வெளியில் விடணுங்க. நல்லா மூச்சை வெளியில் விட்டுட்டு அந்த தண்ணியை பூரா வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு செய்யணும். இப்போ மறுபடியும் இந்த மிதமான சூடில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு மீதி இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த ஜலநெட்டி பாட்டில் ஃபில் பண்ணிக்கிட்டு இப்போது ரைட் சைடு இருக்கிற மூக்கில் செய்யணும். அப்போ ரைட் சைடு இருக்கிற மூக்கில் வந்து இப்போது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ரைட் சைடு மூக்கில் உள்ள விட்டுக்கிட்டு லைட்டாக தலையை சாய்க்கணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக தலையை சாய்ச்சோம்னா இப்போது ரைட் சைடில் தண்ணி அந்த உள்ளே போய்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த மூக்கு வழியாக கீழே விழுகும். நீங்கள் விழுகிறத பார்க்கலாம். பொறுமையாக அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே விழுகிற வரைக்கும் அப்படியே சாய்ச்சி கொடுக்கணும். வாய் வழியாக தான் மூச்சு இழுக்கணும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். மூக்கு வழியாக மூச்சு உள்ள இடத்துல போயிடக்கூடாது. இப்படி செய்யும்போது அதே ஹோல்ஸ் வழியாக தண்ணி இந்த வழியாக ரிட்டர்ன்ஸ் ஆகும்போது ஏதாவது பேலன்ஸ் இருக்கிற டஸ்ட் எல்லாமே உள்ள இருந்துச்சுன்னா அதுவும் வந்து க்ளீன் ஆகிடும்.
நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு நோஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும். உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதிக அளவிலான ஆக்சிஜனை நீங்கள் காற்றுலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதிக அளவிலான நீங்கள் ஆக்சிஜனை நீங்கள் காற்றுலேருந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோட உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, யோகாவோ மெடிடேஷனோ பண்ணும்போது அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இது வந்து சித்தர்களோட ஒரு அருமையான ஒரு வழிமுறை இது. இது இந்த காலத்தில் வந்துட்டு கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி வந்துருக்கு. ப்ராடக்ட் மட்டும்தான் மாறியிருக்கு. அந்த காலத்தில் காப்பரில் வந்துட்டு அந்த கமண்டலம் மாதிரி இருக்கும், அந்த கமண்டலத்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த காப்பர் மெட்டீரியலில் நிறையா மெட்டீரியலில் வந்திருக்கு. செராமிக்கில் வந்திருக்குது, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ பிளாஸ்டிக்கே போதுமானது. செராமிக்கெலாம் வாங்கணும்னு நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோம், உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு நோஸ்லேயும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மூச்சு விடணும். நீங்கள் மூச்சை வந்து அழுத்தமாக வெளியே தள்ளி உள்ளே எடுக்கணும். தள்ளி வெளியே எடுக்கிறப்போ மூக்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும்.